ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் யூனிட்டியில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்டெலிசென்ஸ் வந்து வேலை செய்யாது. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி போங்க, யூனிட்டி ஹப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூனிட்டியும் விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் வந்து டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணலன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணுன்ற வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ மேலே பட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணிக்கோங்க. நான் vscodeனு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டில் போய்ட்டு ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து பிளேயர்னு நேம் வச்சு என்டர் கொடுக்குறேன். இப்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ப்ராஜெக்ட் அல்லது கோடை வந்து ரன் பண்ணணும்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு சில எக்ஸ்டென்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு ஷாப்புன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஷாப்புன்றது இருக்கும், மைக்ரோசாஃப்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஷாப் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலில் இல்லைன்னா டவுன்லோட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட்டின்னு டைப் பண்ணுங்கள். யூனிட்டின்னு டைப் பண்ணிவிட்டு டீபகர் ஃபார் யூனிட்டி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டி கோட் ஸ்னைப்பர்ஸ் இது, அதுக்கப்புறம் யூனிட்டி ஸ்னைப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளேயர் ஸ்கிரிப்ட்டுக்கு வாங்க. இங்கே வந்துட்டு நான் வந்து ரிஜிடு பாடின்னு டைப் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிசென்ஸே ஷோ ஆகல, நோ சஜஷன்ஸ்னு வருது. ஸோ இப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. யூனிட்டிக்கு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு இருக்கும், அது பக்கத்தில் எடிட்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ப்ரிஃபரன்சஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். ப்ரிஃபரன்சஸ் உள்ள எக்ஸ்டர்னல் டூலில் வந்துட்டு எம்பெடட் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து ரீஜெனரேட் ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். திருப்பி வந்து அந்த டிக்கை எடுத்து விட்டு ரீஜெனரேட் ப்ராஜெக்ட் ஃபைல்ன்றதை திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் போட்டு .sln அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்டெலிசென்ஸ் வேலை செய்யும். நான் இப்போ வந்து ரிஜிடு பாடின்னு டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா லோடிங்னு ஆகுது. இப்போ வந்து எனக்கு எல்லா இன்டெலிசென்ஸுமே ஷோ ஆகுது. நான் வந்து ரிஜிடு பாடி ஆர்பின்னு வைக்கிறேன். தென் ஸ்டார்ட் உள்ள வேலை செய்யுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆர்பி ஈக்குவல்ஸ் கேம் ஆப்ஜெக்ட் டாட் கெட் கம்போனண்ட் ரிஜிடு பாடி 2D ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் அண்ட் செமிகோலன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து இன்டெலிசென்ஸ் வேலை செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.